ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யக்காசா ஹரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட saree வந்து வச்சுருக்கேன். நம்ம இந்த டிசைன் வந்து நம்ம ஈஸியாக சிம்பிளாக பூக்கொடி போடுறது தான். அதை வச்சு நம்ம எப்படி கிராண்ட் லுக்கு நம்ம காட்ட போகிறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ளவுஸோட saree கலர் வந்து கொஞ்சம் வாடாமல்லி கலர் மாதிரி இருக்குது. பார்ட்ரு வந்து க்ரீன் கலர் பார்ட்ரு, காப்பர் பார்ட்ரு. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிங்க் கலரில் வந்து திலகம் ஸ்டோன் வச்சுருக்கேன், செயின் ஸ்டோன் வச்சுருக்கேன், saree கலர் த்ரெட்டு, வாடாமல்லிலேயே டார்க் வாடாமல்லி கலர் த்ரெட்டு, காப்பர் கலர் பார்டருங்கிறதுனால காப்பர் ஜரி, காப்பர் சுகர் பீட்ஸு, காப்பர் 4mm பீட்ஸு, ஃபெவிகால் சோயிங் த்ரெட்டு ஒன்று காப்பர் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணுறோங்கிறத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் நெக்கு அவுட்லைன் வந்து டார்க்காக கொஞ்சம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 4 லைன் வந்து நம்ம ஜரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேரீயில் இருக்கிற மாங்காய் இருக்குது, பூக்கொடி இருக்குது. இதே ஷேப்புக்கு தான் நம்ம வந்து டிசைன் போட போகிறோம். நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம டிசைன் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து நெக்கு வந்து ப்ராடாக வரைஞ்சதுனால நான் மார்க் பண்ண அந்த லைன்லேயே வந்து நான் ஜரி போடுறேன். ஏன்னா ஷோல்டர் இறங்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் வந்து மார்க் பண்ணுற லைன்லேயே போடுறேன். இந்த மாதிரி 4 லைன் நம்ம ஜரி போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம 4 லைன் வந்து ஜரி போட்டிருக்கோம். 2 லைன் வந்து நம்ம சில்க் த்ரெட்டு கொடுத்துருக்கோம் saree கலருக்கேவும். ரெண்டு லைன் சில்க் த்ரெட்டு கொடுத்து நம்ம மடக்கி போடுறோம். இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு நெக்கு நல்லா எடுத்து காட்டும் saree கலரை. அதனால தான் நம்ம ப்ளவுஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு போட்டு நம்ம மடக்கி காட்டிடுவோம். பாருங்கள், நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம 4mm பீட்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். செகண்ட் வந்து நம்ம 4mm பீட்ஸ் கொடுக்குறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுத்துருவோம். அப்போ நம்ம நெக்கை சுற்றி 3 லைன் நம்மளுக்கு கெட்டியாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நெக்கை சுற்றி 3 லைன்ஸ் கொடுத்துட்டோம். நம்மளுக்கு இது வந்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோல்டரில் அளவு வந்து நம்ம அளந்துக்கிடுவோம். இப்போ ஷோல்ட்ரு வந்து ஒரு 2.25 அளவுக்கு நம்ம வந்து ஷோல்ட்ரு வச்சுக்கிடுவோம். இந்த அளவுக்கு தையலுக்கு போகும். நம்ம இந்த அளவுக்கே நம்ம நெக்கை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதே அளவு எல்லா பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், நெக்கை சுற்றி ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 2.25 அளவுக்கு. இப்போ வந்து நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து ராமம் டிசைன் தான் போட போகிறோம். இந்த ராமம் டிசைனும் நம்ம இந்த மாதிரி கொடி லீஃப் தான் நம்மளுக்கு வரப்போகுது. கார்பன் சீட்டோ ட்ரேசிங் சீட்டோ நான் எதுவும் படம் வரையலை, ஹேண்ட் ட்ராயிங் தான்.
இது நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி சுழி வந்து நான் மாற்றி மாற்றி போட்டு வரைகிறேன். இப்போ வந்து நம்ம ஆப்போசிட் சைடு வரைகிறோம். இந்த மாதிரி நம்ம 2 சைடு நம்ம முதல் வரைஞ்சி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கமும் நம்ம சுழி இது வரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த திலகம் ஸ்டோனை எந்த இடத்துல ஒட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சென்டரில் ராமம் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நான் கம் வைக்கிறேன். இந்த சுழியோட இந்த எட்ஜிலையும் நான் ராமக்கல் வைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சுழியிலையும் நான் எட்ஜில் வந்து திலகம் ஸ்டோன் ஒட்டுறோம். கம்மு நல்லா அதை தடவிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அது ஸ்டோன் வந்து நல்லா ஸ்டிஃபாக ஒட்டும். பாருங்கள், இந்த சுழி நம்ம இப்படி திருப்பி போட்டோம் இல்லையா, அதனால் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். அந்த சுழியோட எட்ஜ் பாயிண்டில் இந்த ஸ்டோனோட முனை வைக்கிற மாதிரி வைக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டோன் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நம்மளுக்கு திரும்பி திரும்பி வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டோன்லாம் நெக்கை சுற்றி ஒட்டியிருக்கோம். இன்னும் இந்த திலகம் ஸ்டோனை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து அந்த திலகம் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம். சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஸ்டோனோட எட்ஜு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த எட்ஜிலேருந்து ஒரு பீட்ஸ் வந்து நம்ம ஏற்றி குத்தினோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம வந்து திலகம் ஸ்டோன் வச்சாலே அதோட பாயிண்ட் நம்மளுக்கு கரெக்டாக எடுத்தால் தான் அதோட அழகு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை சுற்றி நம்ம ஒரு செயின் ஸ்டோன் வச்சுக்கிடுவோம். ஒரு லைனு செயின் ஸ்டோன் வைக்கும்போது நல்லா லுக்காக காட்டும், கிராண்ட் லுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. செயின் ஸ்டிச் வந்து செயின் ஸ்டோன் வந்து இந்த இடையில நம்ம லாக் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணி அதே மாதிரி செயின் ஸ்டோனுமே பாயிண்ட் வந்து கரெக்டாக வைக்கணும். அப்போ இந்த திலகம் ஸ்டோனோட ஒரு ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் வைங்க, உங்களுக்கு பாயிண்ட் வந்து நல்லா கிடைக்கும். பாயிண்ட் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி செயின் ஸ்டோன் வந்து சுகர் பீட்ஸை ஒட்டியே வரணும், கேப் விழுகக்கூடாது. அதை ஒட்டியே வைங்க. நம்ம இந்த செயின் ஸ்டோன் ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருவோம். பாருங்கள், செயின் ஸ்டோன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது 3 லைன் வந்து திலகம் ஸ்டோனை சுற்றி வரும்போது நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக கிடைக்கும். அந்த திலகம் ஸ்டோன் வந்து ஷேப் வந்து திலகம் ஷேப்புக்கு நல்லா நம்மளுக்கு அடர்த்தியாக கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம கொடி போட்டாலே இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு கிராண்ட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா ராமத்துக்கும் நம்ம 3 லைன் வந்து கொடுத்துக்குருவோம். சுகர் பீட்ஸும் செயின் ஸ்டோனு சுகர் பீட்ஸு 3 லைன் வந்து நம்ம கொடுத்துக்கிறலாம். நம்ம இந்த மாதிரி திலகம் வந்து எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம கொடுத்த பிறகு நம்மளுக்கு இடையில நம்ம கொடி வரைஞ்சோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு மறையலாம். அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கிறணும். ஏன்னா நம்ம இப்போ வரைஞ்ச கொடியை விட
கொடி பக்கத்தில் இந்த திலகம் வந்து ராமம் ஷேப் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கிறலாம். இதுக்காண்டி நம்ம ட்ரேஸ் பண்ணி வரையணும்னு இல்லை. நம்ம வரையும்போது நம்ம கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பாசி வைக்கும்போது சரியாக வரும். இப்போ நம்ம திலகம்லாம் முடித்த பிறகு இடையில நம்ம வந்து கொடி போடுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த கொடியோட எஜ்ஜில் வந்து இந்த கொடியில் வந்து இந்த திலகத்தோட எஜ்ஜு வந்து ஜாயிண்ட் ஆகுது. அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டிசைன் வந்து நம்மளுக்கு அழகாக வந்துடும். அந்த இடத்துக்கிட்ட வரும்போது மட்டும் நம்ம ரேசாக தள்ளிக்கிறலாம். நம்ம அப்படியே தள்ளினாலும் அந்த நெக்கில் இருக்க அந்த 2.25 இன்ச்சு நம்ம வச்சோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த டிசைன் அமையும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர்கிட்ட அடியாகும். ஒரே ஷேப்புக்கு தெரியாது நெக் டிசைன் வந்து. ஸோ நம்ம அந்த ஷேப்புக்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் வந்து நம்ம கொண்டு வந்துக்கிறணும். பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சதை விட கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு தள்ளி கொண்டு வந்திருக்கேன் பாசியை. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படினாலும் நம்ம டிசைனை வந்து நம்ம அமைச்சிக்கிறலாம். ஸோ நம்ம வரைஞ்சி தான் போடணும்னு அவசியம் இல்லை. ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம போடணும்னு இல்லை. நம்ம ட்ரா பண்ணி நம்ம எப்படினாலும் ஒரு டிசைனை வந்து நம்ம மாற்றிக்கிறலாம். அதே மாதிரி அந்த கொடி வந்து முடியும் போது அந்த திலகத்தோட இதில் வந்து நம்ம தொட்டு முடிக்கிற மாதிரி நம்ம முடிச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து ஜாயிண்டாக தெரியும். அந்த திலகத்தோட ஜாயிண்டாக வர்ற மாதிரி தெரியும். அந்த கொடியிலேருந்து இந்த மாங்காய் ஷேப் வர்ற மாதிரிக்கு நம்மளுக்கு தெரியறதுக்காண்டி அந்த கொடி லைனை கொண்டு போய் அந்த திலகத்தோட நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி அடுத்த கொடியும் நம்ம வர்றோம் பாருங்கள். அந்த திலகத்தோட பாயிண்ட்டை விட்டு கொஞ்சம் தள்ளியே நம்ம கொண்டு வந்துக்கிறலாம். ஆனால் இப்படி நம்ம கொடி லைன் கொடுக்கும்போது பீட்ஸ் வந்து 2 பீட்ஸாக கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நெருக்கமாக தெரியும். இல்லைன்னா பாசி வந்து நெளிஞ்சு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா கொடியும் நம்ம போட்டாச்சு. திலகமும் நம்மளுக்கு நல்லா ஷேப் வந்து ஒரு பக்கம் மாற்றி மாற்றி இது வந்து நம்மளுக்கு ஃபில் ஆகாமல் தெரியுது இல்லையா? இதில் நம்ம இடையில லீஃபு பீட்ஸு இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து ஃபுல் ஆயிரும், நெக்கு ஃபுல்லாக. இப்போட நெக்கு முழுக்க நம்ம அந்த கொடியும் திலகமும் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் அங்கங்கே இருக்கிற கேப்புக்கு நம்ம லீஃபு பீட்ஸு இந்த மாதிரி கொடுத்து நம்ம அந்த இடத்த எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஜரி போட்டுட்டு வரும்போதே கையோட லீஃப் போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு போடுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லீஃபுக்கு மட்டும் ஒரு அட்டையை ஆசு மாதிரி வெட்டி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லீஃப் எல்லாம் ஒரே ஷேப்புக்கே இருக்கும். நீங்கள் நல்லா பழகிட்டீங்க, நீங்கள் நல்லா போட வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போடும் போதே லீஃப் போட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைமிங் மிச்சமாகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்டையை லீஃப் மாதிரி ஆசு வெட்டி அதை வரைஞ்சி நீங்கள் லீஃப் போடுங்க. எல்லா லீஃபும் ஒரே சேஃபுக்கு இருக்கும். வாட்ஸ்அப்பில் சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டிசைன் போட்டிருந்தாங்க. அப்போ லீஃப் வந்து நாங்கள் இப்படி போட்டோம் அப்படின்னு காட்டியிருந்தாங்க. அதில் சேஃப்லெஸ்ஸாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது ஆஸ் வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு லீஃப் வந்து சேஃபாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சேஃபில் நீங்கள் போட்ட பிறகு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு லீஃப் இந்த அளவு தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே வரையாமையே நீங்கள் போட்டுறலாம். இப்போ ஜரி போட்டுட்டு வரும்போதே நான் இந்த மாதிரி லீஃப் கொடுத்துட்றேன். லீஃப் வந்து எல்லா கொடிக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்குருவோம். இந்த இடத்துல தான் போடணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எந்த இடத்துல கேப் கிடைக்குதோ அந்த கேப்பை தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். அந்த கேப் இருக்க இடத்துக்கு மட்டும் நம்ம லீஃப் போடுறோம். இந்த மாதிரி பூக்கொடி டிசைன்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரம் முடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால். இந்த மாதிரி டிசைனாக நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த திலகத்தை சுற்றியும் நம்ம ஜரி கொடுத்துருவோம்.
நம்ம பீட்ஸுக்கு அப்புறம் நம்ம ஜரி கொடுக்கும்போது இந்த டிசைனை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லுக்காக எடுத்து காட்டும். அதனால தான் அந்த திலகத்துக்கும் நம்ம ஜரி கொடுத்துட்றோம். இது போல் நம்ம எல்லா கொடிக்கும் நம்ம கொடுத்துக்குருவோம். அந்த ஜரி வந்து நம்ம போடும்போது பீட்ஸை ஒட்டியே தான் வரணும். கேப் விழுந்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம 2 பக்கமும் நம்ம ஜரி போடும்போதும் 2 சைடுமே பீட்ஸை வந்து ஒட்டுனாப்பில் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லுக்கு வந்து நல்லா கிடைக்கும். இப்போ அந்த திலகத்துக்கும் அந்த கொடிக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்கு ஒரு லீஃப் தர்றேன். இப்படி நம்ம கொடுத்தா தான் அந்த கேப் வந்து ஃபுல் ஆகும். இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து வர கொடியெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கிடுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லீஃபில் வந்து ஃபில் பண்ணுறோம். அந்த சேரீ கலரான இந்த லேவண்டர் கலரையும், லேவண்டரில் வாடாமல்லியும் லேவண்டரும் கலந்த மாதிரி ஒரு கலரு, அதை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். டார்க் வாடாமல்லி கலரு சில்க் த்ரெட்டை வச்சு 4 லைன் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நம்ம லோட் பண்ணுறோம். அப்படி லோட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எலும்பலாக தெரியும். நம்மளுக்கு இதுவே உள்ளே வந்து ஜர்தோசி கொடுத்தும் கூட நம்ம லோட் பண்ணலாம். ஆனால் எனக்கு இப்போ இது அவசரமான ஒர்க்குங்கிறதுனால நான் ஜர்தோசி கொடுக்க நேரம் இல்லை. சில்க் த்ரெட்டையே நான் 4 த்ரெட்டு உள்ளே கொடுத்துட்டு நான் அதுக்கு மேலே லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணும்போது லீஃப் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். நம்ம ஜர்தோசியை வெட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு இப்படி போட்டால் நம்மளுக்கு டைமிங் கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்க எல்லா லீஃப்லேயும் நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வச்சு லோட் பண்ணிடுவோம். எல்லா லீஃபுக்குமே நம்ம லோட் பண்ணிவிட்டு இடையில கிடைக்கிற கேப்புக்கு நம்ம பீட்ஸ் வைக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் இருக்க லீஃப்லேயும் நம்ம ஃபில் பண்ணுறோம். இப்போ லீஃபில் நம்ம சேரீ கலர் காட்டும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ்லேயும் நம்மளுக்கு சேரீ கலர் வந்துடும். இந்த மாதிரி எல்லா லீஃபையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம லீஃப்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. நம்மளுக்கு சேரீ கலர் காட்டும்போது நம்மளுக்கு இப்போ வந்து லுக்காக தெரியுது இல்லையா. நான் லீஃபுக்கு வந்து பாருங்கள், அங்கங்கே ஒவ்வொரு லீஃப் தான் சேரீ கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு இடையில இருக்க லீஃபுக்கு நான் விட்டுருக்கேன் இல்லையா, அதில் பாருங்கள் 4mm பீட்ஸு 3 பீட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு இடையில உள்ள கேப்பில் வந்து 3 பீட்ஸும் ஒரு காப்பர் ஜமிக்கியும் வச்சு நான் இடையில கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு டிசைன் வந்து நெருக்கமாகும், கெட்டியாக இருக்கும். ஸோ அந்த 4mm பீட்ஸு 3 பீட்ஸும் இடையில இருக்க கேப்புக்கு சுகர் பீட்ஸும் ஜமிக்கியும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடி ஃபுல்லாக கொடுத்துருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கரை வச்சு அங்கங்கே மார்க் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல பீட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணி அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சு விடுங்க. அப்போ வந்து டிசைன் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். காப்பர் ஜமிக்கி கொஞ்சம் சைனிங்காக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம ஜமிக்கி யூஸ் பண்ணும்போது நல்ல சைனிங் கிடைக்கும், கொஞ்சம் தகன்னு காட்டும். ஸோ அதனால் நான் ஜமிக்கி லைட்டாக யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு இந்த ஜமிக்கி நல்லா ஷைனிங் கிடைக்கும், நல்லா லுக்காகவும் தெரியுது டிசைன் வந்து. ஆனாலும் நம்மளுக்கு கேப் தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேப்புக்கெல்லாம் என்ன செய்கிறோம், ஸ்டோன் ஓட்டுறோம். ரவுண்டு ஸ்டோன் ஓட்டுறதுக்காண்டி இடையில அந்த கம் வச்சுட்டு காப்பர் கலர் ஸ்டோன் ஓட்டுறோம் நம்ம.
எங்கெங்கே கேப் அதிகமாக தெரியுதோ அந்த இடத்துக்கெல்லாம் க்ளூ வைக்கிறோம். இப்போ அந்த இடத்துலலாம் நம்ம காப்பர் ஸ்டோன் ஒட்டிக்கிடுவோம். காப்பர் ஸ்டோன் ஒட்டி நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அதை சுற்றி நம்ம ஜருக போடும்போது தான் அந்த ஸ்டோன் வந்து நல்லா லுக்காக தெரியும். ஸோ அந்த கல்லை வந்து நம்ம காய விட்டுட்டு அதை சுற்றி நம்ம ஜரி போட்டுக்கலாம். சிம்பிளாக கேட்டாங்க அப்படின்னா இதில் நம்ம கொஞ்சம் ஒர்க்கை கூட நம்ம குறைச்சி சிம்பிளாகவும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு கிராண்டாக கேட்டதுனால தான் நம்மளுக்கு அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டோனை சுற்றி வந்து நம்ம ஜரி போடுறோம். ஸ்டோனை சுற்றி ஜரி போடும்போது தான் ஸ்டோனே நம்மளுக்கு நல்லா அழகாக காட்டும். வெறும் நம்ம ஸ்டோனை மட்டும் நம்ம ஒட்டி வச்சோம்னா அவ்வளோ லுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்ம வந்து எல்லா ஸ்டோனையும் சுற்றி நம்ம ஜரி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம ஜரி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் க்ளூக்கு வந்து காஞ்ச பிறகு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஜரி போடும்போதே நெக் டிசைன் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. பார்க்க நம்மளுக்கு நல்லா லுக்காகவும் தெரியுது. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. டிசைன் வந்து நம்மளுக்கு நல்லா அழகாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ் ஃபுல்லாகவே பிகினர்ஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தனித்தனியாக பழகிருப்பீங்க. அந்த டிசைனை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் தெளிவாக ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்த நம்ம ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.